ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நேற்று போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும், ஆனால் அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும்தான் கதைச்சேன் நான். அது கட்டாயம் தேவையான விஷயங்கள். ஓகே, நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே போவோம். நான் இந்த கனடாவில் வந்து எப்படி முதல்ல இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொடங்க வேணும்னு சொல்லி சொல்கிறேன். கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. ஒவ்வொரு பேங்குகளும் வச்சுருக்குறாங்க. உதாரணமாக டிடி, ஆர்பிசி அவங்கெல்லாம் வச்சு நீங்கள் அதுக்குள்ள அவங்களுக்கு கூட போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் சொல்ல வர்றது வந்து நீங்கள் சுயமாக செய்கிறது. நீங்கள் சுயமாக செய்கிறதுல வந்து வெல்த் சிம்பிள்ன்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அது கூட செய்கிறது வந்து இலகுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் ஆராய்ஞ்சதில் அது நிறைய பெனிஃபிட் கொண்டிருக்குது. நீங்களும் நான் சொன்னதுக்கப்புறம் அது சம்மந்தமாக ஆராய்ஞ்ச பிறகு நீங்கள் இதில் முதலிடலாமா இல்லையான்றதை தீர்மானிக்கலாம். முதல்ல சொல்ல வர்றது வெல்த் சிம்பிளில் வந்து என்னென்ன நன்மை இருக்குன்றதை வந்து நான் சொல்கிறேன். அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதால நீங்கள் அதில் ஸ்டாக்கை வாங்குறது விற்கிறது ரெண்டுக்குமே வந்து எந்த ஒரு ஃபீயும் அவங்க வாங்க போகிறது இல்லை. நீங்கள் இப்போ யூஎஸ் ஸ்டாக்கை வந்து கனடா டாலரை பயன்படுத்தி வாங்கல, அந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபீ மட்டும் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அதை விட சின்ன ஒரு ஃபீ ஒன்று இருக்கும். அது ஒட்டுமொத்த இதில் வந்து பார்க்க போனால் புறக்கணிக்கத்தக்க ஒன்று தான் நான் சொல்வேன். மற்றது வந்து நீங்கள் பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது உங்கள்கிட்ட $1 இருந்தால் கூட அந்த $1 பயன்படுத்தி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. அடுத்து ரெண்டாவது வந்து ஈஸியாக பிகினர்ஸுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்களுக்கு வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபாசிட் பண்ணுற அதாவது வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் திரும்ப திரும்ப காசு போடணும்னு சொன்னால் நீங்கள் ஷெடியூல் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கு காசை. அதால் வந்து நீங்கள் அதில் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. நான் சொல்கிறது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேவிங்கு கொண்டு போகிறாங்கள தான் நான் சொல்கிறேன், ட்ரேடிங்கில் இல்லை. மற்றது வந்து இன்னொரு பெரிய ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் அதில் டிஎஃப்எஸ்ஏ டேக்ஸ் ஃப்ரீ சேவிங் அக்கௌண்ட், ஆர்ஆர்எஸ்பி எல்லாம் இருக்குது. நீங்கள் கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு வருமானத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இதில் வந்து இதில் வர வருமானத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். அது முதலாவது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் உங்களால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டேக்ஸ் ஃப்ரீயாக சேவிங் செய்யலாம்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும். அந்தளவு அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டாக்குகளை போட்டு, அதாவது டிஎஃப்எஸ்ஏக்கில் போட்டு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அடுத்த பெனிஃபிட் என்ன ஒன்று இருக்குது, கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சம்மந்தமாக நான் பிறகு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். கிரிப்டோ கரன்சியும் இந்த இதுக்களால் செய்யலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி ரெண்டையும் சேர்த்து செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது சேஃப் அண்ட் ட்ரஸ்ட். அதாவது வந்து நம்பிக்கையானது, பாதுகாப்பானது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் கனடாவில் சின் நம்பர் யூஸ் பண்ணி தான் இது ரெஜிஸ்டர் பண்ணணும். அதால் வந்து இது டேக்ஸுக்குள்ளே உள்ளடங்கும். மற்றது சேஃபாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அது ஒரு கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட மாதிரி இருந்தால் தான் அதை நீங்கள் சின் நம்பரை கொடுக்குறதுக்கு உடன்பட்டிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையும் கொடுக்கலாம். மற்ற இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் இதில் வந்து இப்போ 2-3 அக்கௌண்ட் வந்து நீங்கள் திறக்கலாம். அதில் செக்கிங் அக்கௌண்ட் ஒன்று வரும். செக்கிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை நீங்கள் பர்ச்சஸுக்கு, அதாவது வந்து ஷாப்பிங் செய்கிறதுக்கு வந்து திரும்ப அவங்க ஒரு கார்டு ஒன்று தருவாங்க. விசா கார்டு தருவாங்க, இல்லை மாஸ்டர் கார்டு. இல்லைன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் இவங்கள்ட்டே. அப்போ இதில் காசு வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் நீங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் செய்யலாம். அப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. மற்றவங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்டோட இந்த அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணலாம். அப்போ என்னை பொறுத்தவரையில் வெல்த் சிம்பிள் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் ஆரஞ்சதில் சேஃப், ட்ரஸ்ட் இதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் இதில் ஆரம்பிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த இது எப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன். முதல் வந்து ஃபோனில் வந்து இந்த வெல்த் சிம்பிள் ஆப்பை வந்து ரக்குங்க, டவுன்லோட் செய்யுங்க. டவுன்லோட் செஞ்சுட்டு அடுத்ததாக வந்து டீட்டெயில் கேட்பாங்க. உங்களோட இமெயில் ஐடி, பேர், ஏஜ், அது எல்லாமே கேட்பாங்க. ஜென்ரல் டீட்டெயில் தான் எல்லாம் கேட்பாங்க. அடுத்ததாக வந்து சின் நம்பர், ஐடென்டிட்டி. நான் நேற்று சொன்ன மாதிரி ஐடென்டிட்டின்னு சொன்னால் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், ஹெல்த் கார்டு, பிஆர் கார்டு எதுவும் கொடுத்து ஃபோட்டோ எடுப்பாங்க. பாஸ்வேர்டை எப்போவுமே ஞாபகம் வச்சுருங்க. மற்ற டபுள் ஆக்சஸ் கொடுத்து வைங்கோ. எப்போவும் சேஃபாக இருக்கணும். ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட். மற்றது உங்களுக்கு உங்களோட ஃபோனுக்கு இன்ஃபர்மேஷன் வர மாதிரி
எல்லாம் கொடுத்து வச்சு அது சேஃபாக அதை செஞ்சு வைங்க. ஒரே ஒரு விஷயம், பாஸ்வேர்டு மறந்து தண்டிட்டு அக்கௌண்ட் லாக்காக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் அவங்கள்ட்ட போய் கதைச்சி கதைச்சி எடுக்க வேணும். இல்லையே மறந்துட்டீங்கன்னா அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணினெல்லாம் போய்ட்டும். அப்போ அதில் சேஃபாக இருக்க வேணும். அடுத்தது வந்து அது எப்படி சேஃபாக இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வேணும்னு சொன்னால் பிறகு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அளவு டீட்டெயிலும் கொடுத்தா அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் 2-3 அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் திறக்க வேண்டி வரும். முதலாவது வந்து சேக்கிங் அக்கௌண்ட் பேங்கில் திறக்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து டேக்ஸ் ஃப்ரீ சேவிங் அக்கௌண்ட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் தான் நீங்கள் ஸ்டாக் வாங்குவீங்க, ஸ்டாக் வாங்க போகிறீங்க. அதில் அடுத்தது வந்து கிரிப்டோ அக்கௌண்ட். மூண்டையும் இப்போதைக்கு திறந்து கொள்ளுங்க. வேறையும் அக்கௌண்ட் இருக்குது இதில். அதால் நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. அதாவது உதாரணமாக நான் ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கு அவங்களே உங்களுக்கு லோன் தருவாங்க ஸ்டாக் வாங்குறதுக்கு. நீங்கள் ஸ்டாக்கை வாங்கி விற்று அதில் வர லாபத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பிறகு அவங்களோட காசு பே பண்ணினா சரி. இது சம்மந்தம் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ சொல்கிற 3 அக்கௌண்ட் செக்கிங், டிஎஃப்எஸ்ஏ, அடுத்தது வந்து கிரிப்டோ கரன்சி, இந்த 3டையும் வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து காசை உள்ளுக்குள்ளே போட வேணும். இந்த ஆப்புக்குள்ளே எப்படி போடுறேன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில் கார்டை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி அக்கௌண்ட்டை தண்டலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குலேருந்து உங்கள் இமெயிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அங்கே இமெயிலில் போய் ட்ரான்ஸ்ஃபர் மூலம் காசை இதுங்களை டிபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து காசு இங்கே வந்துடும். டிஎஃப்எஸ்ஏக்கில் இருந்து ஆட் மணியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட் மணிக்கு எப்படி ஆட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து லிங்க் போகும். அந்த மெயிலுக்குள்ளால் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட எந்த பேங்க்லேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அந்த பேங்க்லேருந்து அக்சஸை கொடுத்தா இந்த டிஎஃப்எஸ்சி அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து காசு வந்து ஆட் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து ஸ்டாக் வாங்குறது. அடுத்து எந்தெந்த ஸ்டாக்கை எப்படி வாங்குறது, எந்தெந்த ஸ்டாக் நேற்று நான் சொன்ன மாதிரி எந்தெந்த ஸ்டாக்கால் லாங் டேர்மில் நல்ல ப்ராஃபிட் வரும், ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் வரும், எந்தெந்த டைப் இருக்குது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்வேன். தொடர்ந்து இது சம்மந்தமான தகவல் தெரிஞ்சு கொள்ளணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இந்த டிக்டாக் பேஜில் இருங்க. கடைசியாக ஒன்று மறந்துடாதீங்க, இந்த லிங்கை வந்து நீங்கள் வெல்த் சிம்பிளில் வந்து ஓப்பன் பண்ணுறதுனா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நான் ஒரு ப்ரோமோ கோட் ஒன்று அனுப்புவேன். அந்த ப்ரோமோ கோட்டு கூடாக போய் டவுன்லோட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமாக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று தொடங்க போகிறேன். அதில் வந்து எந்தெந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல இருக்குதுன்னு சொல்லி ஐடியா தருவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோமோ கோட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறார்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு வரதுக்கான சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு தருவேன். இந்த ப்ரோமோ கோட்டை நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.